சிலர் வந்து பன்றி மாமிசத்தை உண்பவர்கள் பலர். இந்த பன்றி மாமிசம் என்ன பண்ணுன்னு பார்த்தா அதில் டேப் வார்ம் என்று சொல்லக்கூடிய நாடாப்புழு ஒன்று இருக்குது. அந்த புழு வந்து ஒரு 300 டிகிரி செல்சியஸில் தான் சாகும்னு சொல்கிறாங்க. அந்த 300 டிகிரி செல்சியஸில் அது சாகும்பொழுது இந்த பன்றியுடைய மாமிசத்தை 3 முறை வேக வைத்தால் தான் அது சாகும். அந்த மாமிசத்துடைய வார் உள்ளது போய் பூந்துக்கும். அதை நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தா உடம்பு பெருத்து போய் மூஞ்சி விகாரமாய் காலெல்லாம் பெருசாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அது யானைக்கால் நோயானா கிடையாது, ஒரு மந்த குணத்தில் உருவானவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைகளை உருவாக்கும். அதே இல்லாத சோம்பலை உருவாக்கும், மந்த புத்தியை கொடுக்கும், எதையும் புரிந்து கொள்ள முடியாத தன்மையை உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதிரி பன்றி மாமிசம் உடலுக்கு நீருடைய அதாவது கபத்தின் சேர்க்கையை கபம் இல்லாத நிலையில் நீர் சேர்க்கை விஷநீர் சேர்க்கையாக மாறி உடலை அளவுக்கு மீறி ஊத வைத்து விடும். ஒரு மனுஷன் 150 கிலோ 140 கிலோ அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. அந்த பன்றி மாமிசம் உண்ணக்கூடியவங்க எல்லாரும் இல்லை, பன்றி மாமிசம் உண்ணக்கூடியவர்களே சில பேர். சாதாரணமாக வந்து ரொம்ப கனமாக இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய விஷயங்கள் வேற, இதனுடைய நிலை வேற. இந்த பன்றி மாமிசம் உண்டவர்கள் உடல் கொழுத்தவர்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 45-50 வயசுலேயே மரணம் அடைகிற நிலையும் உண்டாகும். அவங்களுக்கான மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது முடக்கருத்தான் இந்த வேலி ஓரங்கள்லாம் இருக்கும், அந்த முடக்கருத்தான் இலையை எடுத்துக்குங்க. அதே மாதிரி வாத நாராயண் இலையை எடுத்துக்குங்க. அதே மாதிரி வெங்காயச்சாறு எடுத்துக்குங்க. இந்த வாத நாராயண முடக்கருத்தான் வெங்காயத்தை அரைச்சி எடுத்த சாறு, இது கூட மிளகு நல்லா பிடிச்ச மிளகை போட்டு ஒரு கிளாஸ் காலை மாலை குடித்து வர உடலில் உள்ள அனைத்து அசுத்தங்களும் விலகும். நரம்பு உடலில் ஓடக்கூடிய நரம்பு குழாய்கள், இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி நரம்பு போகுது இல்லையா, இதெல்லாம் குழாய்னு பேர், டியூப். இந்த நரம்பு குழாய்கள் வந்து கொழுப்பு சத்தால் அடைப்படும் போது நமக்கு பூரணமான இரத்த ஓட்டம் இருக்காது. அதனால் கை கால் மறுத்து போயிடும். ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படியே நிற்க வச்சிடும். பார்த்தாலே ஒரு விகார தோற்றம். அவங்கக்கிட்ட பேசக்கூட நமக்கு பிடிக்காது. ஒரு விதமான துர்நாற்றம் வரும் அவங்க உடம்புல இருந்து. அவங்க பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து ஒரு தக்ஷன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தா தஷின் தஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. யுக்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுனா உத்தி அப்படின்னுவாங்க. இந்த வார்த்தையில் நாக்கு வந்து மெல்லிய நாக்கு பிறழ வேண்டும். இதுக்கு மொழி தெரியாது. இந்த மொழி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு தொடர்ந்து கூறக்கூடிய வார்த்தைகளாலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய சொற்களை நம்ம உள்ள வாங்கும் பொழுதும் அந்த வார்த்தைகள் வந்து சரியா இருக்கும். சிலருக்கு திக்குவாய் ஏற்படுறது பார்த்துருப்போம். இதெல்லாம் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் மேற்சொன்ன அந்த மருத்துவ குறிப்பு வந்து உடம்புல நீக்கி உடம்புல இருக்க விஷநீர்களை எடுத்து தேகத்தை பலப்படுத்தி தெளிவான நினைவாற்றலையும் கண் பார்வையையும் தேகத்தையும் உற்சாகத்தையும் நமக்கு அளிக்க இந்த தொலைக்காட்சிகள் நமக்கு உதவியாக இருக்குது. எல்லோருக்கும் என் நன்றிகள். வணக்கம்.